கூட்டணியில ஓபிஎஸ் இருக்காருதா நயினார் சொல்றாரு, பாஜக முன்னாள் தலைவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு கிராஸ் பண்ண ரொம்ப நீட்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு. எதுக்காக நீக்கப்பட்டார், என்ன தப்பு பண்ணாரு நீங்க சொல்லுங்களேன். இந்த விஜய் ஷா மினிஸ்டர் மாதிரி பேசிட்டாரு, ஏதாவது தப்பா ஏதாவது பேசியிருக்காரா? ஏற்கனவே ஒரு நேரத்துல தப்பா பேசின கதையெல்லாம் போச்சு, நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம், கரெக்ட். இப்ப என்ன பேசினார் அவரு? ஏங்க வந்து உட்காந்துட்டு பாவமா இருக்குங்க, நீங்க பாக்குறதே கஷ்டமா இருக்கு. அவரு இன்னொரு வேலை செய்யறாரு தெரியுமா உங்களுக்கு? நோகாம அடிக்கிறது, அதை நீட்டா பண்றாரு இப்ப அந்த வேலையை அவரு. அது எத்தனை பிஜேபி காரனுக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு ஆளையும் காணோம். அந்த வடிவேல் படத்துல அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது, ஒத்தைக்கு ஒத்த பேசுவோம், ஏய் ஒத்தைக்கு ஒத்த பேசுவோம்டா வராது நீ அப்படின்ட்டு மாறி வடிவேலு தப்பிக்கிற காட்சியை பார்ப்போம். அப்படியே தேங்காய் எடுத்து அடிச்சு பிடிச்சி ஆளுகால் அடிப்பானுங்க. அது ஒரு சீன் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு பேசுற எவ்வளவு வீரமா பேசுற, நீ என்ன பேசுற? ஆடு மேய்க்கிறேன், மாடு மேய்க்கிறேன், அந்த வேலைக்கு போயிட்டேன் நானு. இந்த ஓய்வா இருக்க நேரத்துல அப்படி கோயிலுக்கு வரேங்க. நீங்க ஏன் என்ன வந்து தமிழ்நாடு அரசியல் பத்தி, இந்த பாரதிய ஜனதா கூட்டணி பத்தி எல்லாம் எங்களுடைய தலைவர்கள் முடிவெடுப்பாங்க, நீங்க போய் நயினார் நாகேந்திரன் இல்ல தலைவர்களை சொல்றாரு, மேலிட தலைவர்கள் முடிவெடுப்பாங்க, நாங்கிட்ட ஒன்னும் கேட்காதீங்க. அதை இந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப பிரஸ் பண்ணி, ஓபிஎஸ் வந்து என்டிஏல இருக்கேன்னு எப்ப பாரு சொல்லிட்டே இருக்காரு. நீ இருக்காரா இல்லையா, அதையாவது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க, ஜோசிகாரனும் சரியா சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்ட பின்னாடி அதுக்கு பதில் வருது அவர்கிட்ட இருந்து. என்ன? அவர் சொல்லிக்கிற மாதிரி பாரத பிரதமர் மோடி இதயத்தில் இருக்கிறார். கலைஞர் இதை தான் அடிக்கடி சொல்லுவார், ரொம்ப சூப்பரா. ஒரு ஆளை பிடிக்கலன்னா காலி, அது பின்னாடி போய் அவன் கை காலை பிடிப்பான் கலைஞர்கிட்ட. ஏய் மந்திரி இல்லைன்னா என்னடா, என் இதயத்தில் இருக்கடா நீ எப்பயும்.